நீங்க அனுப்பியிருந்த இந்த கட்டுரை உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புதிரைய நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரே தலைவர், ஆனா ரெண்டு பின்ன துருவ கருத்துக்கள். அதான் 1930கள்ல ஒரு தலைவர் இஸ்லாம் தான் சமூக சீர்திருத்தத்துக்கான வழி, நபிகிட்ட இருந்து தான் நாம கொள்கைகளை கடன் வாங்கணும்னு சொல்றார். ம். அதே தலைவர் ஒரு 30 வருஷம் கழிச்சு அவங்களால நாட்டுக்கு பேராபத்து, அவங்க அந்நியர்கள்னு நேர் எதிரான ஒரு கருத்தை சொல்றார். இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான் கேள்வி. ஆமா, ஒரே தலைவர் ஒரே சமூகம். ஆனா ஏன் இந்த 180 டிகிரி மாற்றம்? பெரியாரின் முரண்பாடுகள், மாறும் நிலைப்பாடுகள் பற்றிய ஒரு திறனாய்வுங்கிற தலைப்புல நீங்க அனுப்புன இந்த மூலக்கட்டுரை இந்த புதிரையை விடுவிக்க தான் முயற்சி பண்ணுது. நாம இத பத்தி இன்னும் ஆழமா அலசலாம். நிச்சயமா, இது வெறும் கருத்து மாற்றம் மட்டும் இல்ல, ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த கட்டுரையோட தொடக்கமே ரொம்ப ரொம்ப அழுத்தமா இருக்கு. எப்படி? ஒரு விஷயத்தையும் அவர் நிர்வாணமாக பார்த்து தான் பின் விளக்குவேன் அப்படின்னு சொன்னதை சுட்டிக்காட்டி. ஓ, அவரோட பார்வை உண்மையிலே அப்படிதான் பாரபட்சம் இல்லாம இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. 1930க்கும் 1964க்கும் இடையிலான இந்த மலை போன்ற வித்தியாசத்தை வச்சு அந்த நிர்வாண பார்வையை தான் இந்த கட்டுரை கேள்விக்குள்ளாக்குது. சரி, அப்போ அந்த புதிரோட முதல் துண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1930கள்ல அவர் இஸ்லாம் பத்தி எவ்வளவு உயர்வா பேசினார்? அந்த கட்டுரை அதை பத்தி என்ன சொல்லுது? கட்டுரையாளர் இங்க ரொம்ப தெளிவான ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். 1930ஆம் வருஷம் ஈவேராவோட சொந்த பத்திரிகையான குடியரசு இதழ்ல வெளியான ஒரு கட்டுரையிலிருந்து மேற்கோள் காட்டுறார். ஓகே. அதுல ஈவேரா சொல்றதா கட்டுரை குறிப்பிடுற விஷயம் இதுதான். கிறிஸ்துவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும், இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு நபி அவர்களிடம்தான் கடன் வாங்கியாக வேண்டும். ஒரு நிமிஷம், இது ஏதோ சாதாரண பாராட்டு இல்லையே. இல்லவே இல்ல. ஆமா, கடன் வாங்கியாக வேண்டும்னு சொல்றதுல ஒரு கட்டாயமே தெரியுது. அதாவது வேறு வழியே இல்ல, அதுதான் ஒரே தீர்வுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். அதோட நிறுத்திக்கல. அந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் அவருடைய கொள்கைகளுக்கு மேல் சிறந்த கொள்கைகளை வகுக்க யாருக்கும் தைரியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதா குறிப்பிடுது. அப்படியா? யோசிச்சு பாருங்க, ஒரு சமூக சீர்திருத்தவாதி இன்னொரு மதத்தோட ஸ்தாபகரை தன்னோட கொள்கைகளுக்கெல்லாம் ஒரு மூல ஊற்றா பாக்குறார். இதுதான் 1930ல இருந்த நிலைப்பாடு. ஓகே, இதுதான் புதிரோட ஒரு பகுதி. இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். சுமார் 34 வருஷங்களுக்கு பிறகு 1964ல என்னாச்சு? இங்கதான் அந்த தலைகீழ் மாற்றம் வருது. ஆமா, அதே மனிதர் இதே இஸ்லாமிய சமூகத்தை பற்றி என்ன சொன்னார்? தலைகீழ் மாற்றம்ங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. 1964ல அவருடைய இன்னொரு பத்திரிகையான விடுதலையில வெளியான ஒரு பேச்ச இந்த கட்டுரை ஆதாரமா காட்டுது. அந்த பேச்சுல அவர் சொன்னதா கட்டுரை குறிப்பிடும் வரிகள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றார்? பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்றார். என்னது? ஆமா, எங்க நபியிடம் கடன் வாங்க வேண்டும்னு சொன்னது எங்க அவர்களால் பேராபத்துன்னு சொல்றது. ஒரு நிமிஷம், 1930ல சீர்திருத்தத்தின் ஆதாரம்னு சொன்னவர் இப்ப ஆபத்துன்னு சொல்றாரா? இது சாதாரண முரண்பாட மாதிரி தெரியலையே. அந்த பேச்சுல வேற என்னெல்லாம் சொன்னார்? இன்னும் கடுமையா இருக்கு. கட்டுரை மேற்கோள் காட்டுறபடி முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா, ஜிசியா போன்ற தனி வரிகள் தொல்லை அப்படின்னு பேசுறார். ஓஹோ. இங்கதான் கட்டுரையாளர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார். 34 வருஷத்துல இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி வந்தது? இந்த மாற்றத்துக்காக அவர் எங்கேயாவது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா? இல்ல நான் அன்னைக்கு தப்பா சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரா? எதுவும் இல்லைங்கிறீங்க? எதுவுமே இல்ல. இதுதான் அவர் சொன்ன நிர்வாண பார்வையின் லட்சணமா அப்படின்னு கட்டுரை கடுமையா விமர்சிக்குது. சரி, இந்த 1964 பேச்சு தான் இந்த மாற்றத்துக்கான மையப்புள்ளியா இருக்கு. இந்த கட்டுரை அந்த பேச்சை இன்னும் ஆழமா அலசுது இல்லையா? முஸ்லிம்களையும் பார்ப்பனர்களையும் ஒன்னா சேர்த்து பேராபத்துன்னு சொன்னதோட காரணம் என்ன? ஆமா, அந்த பேச்ச கட்டுரை துண்டு துண்டா பிரிச்சு அலசுது. முதல் விஷயம், அவங்க 2 பேரையும் அந்நியர்னு முத்திர குத்துறது. அந்நியர்னா? அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்ல, வெளியில இருந்து வந்தவங்க அப்படிங்கிற தொனியில பேசுறாரு. கட்டுரைப்படி அவரோட வார்த்தைகள் இதுதான். அவர்கள் இருவரின் நோக்கம் பிழைப்பு, பதவி, பணம் குவிப்பது தவிர வேற எந்த பொறுப்பும் இல்லை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவங்களுக்கு இந்த நாட்டின் மேல எந்த அக்கறையும் இல்ல, சுயநலத்துக்காக மட்டும்தான் இங்க இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். அதோட அவர்கள் அரசியலில் நுழைந்து மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. இந்த இடத்துலதான் அவரோட கோபத்தோட வீரியம் இன்னும் அதிகமாகுது. ஒரு ஒப்பீடு மூலமா அதை விளக்குறார். என்ன ஒப்பீடாது? அவர் பாகிஸ்தானோட ஒப்பிடுறார்.
பாகிஸ்தானில் இப்படி அரசாங்கத்தை ஒழிப்பேன்னு பேசினா என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டுட்டு என்ன நடக்கும்னு சொல்றாரு? தூக்கில் போடுவான், பெண்டு புழைகளை நாசப்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்கே முஸ்லிம்கள் அரசாங்கத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வாழுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒப்பீடு. ஆமா, அப்போ அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு. இந்த கட்டுரை இந்த கோபத்துக்கான அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குன்னு சுட்டிக்காட்டுதா? திடீர்னு 1964ல ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம்? அங்கதான் இந்த கட்டுரையோட மையவாதமே வருது. சொல்லுங்க. கட்டுரையாளர் சொல்ற காரணம் இதுதான். அந்த காலகட்டத்துல முஸ்லிம் லீக் கட்சி ஈவேராவ கடுமையா எதிர்த்த, அவரிடமிருந்து பிரிந்து சென்ற அண்ணாவோட திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது. ஓ, அப்போ இது ஒரு அரசியல் கணக்கு தீர்க்கும் முயற்சிங்கிறது தான் கட்டுரையோட பார்வையே. ஆ, ஆணித்தரமான வாதமே அதுதான். இந்த அரசியல் கூட்டணி தான் ஈவேராவோட இத்தனை வருட கால நிலைப்பாட்ட மாத்தி இவ்ளோ பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் வாதம். அதாவது இது கொள்கை மாற்றம் இல்ல, அரசியல் சார்ந்த கோபம்னு கட்டுரை வாதிடுது. சரி, அந்த பேச்சுல இந்த அரசியல் கோபம் இல்லாம சமூக ரீதியான விமர்சனங்கள் ஏதாவது இருந்ததா? இருந்துச்சு. கட்டுரை அதையும் குறிப்பிடுது. உதாரணமா முஸ்லிம் பெண்கள் புர்கா அணியறத விமர்சிக்கிறார். எப்படி? நம் பெண்கள் களை எடுப்பது, கல் சுமப்பது, மண் வெட்டுவது என்று வெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களை மட்டும் புர்கா போட்டு வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. ஓஹோ, இது பெண்களோட நிலை குறித்த ஒரு பார்வையா பார்க்கப்பட்டாலும், ஆனா அது சொல்லப்பட்ட சூழல் ஒரு தாக்குதல் மாதிரி இருக்குன்னு கட்டுரை சுட்டிக்காட்டுது. புரியுது. அதாவது ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறது வேற, ஆனா ஒரு ஒட்டுமொத்த கோபத்தோட வெளிப்பாட்டுல ஒரு பகுதியா அதை சொல்றது வேற. சரி, அந்த பேச்சுல வேற ஏதாவது உள்முரண்பாடுகளை கட்டுரை சுட்டி காட்டுதா? ஆமா, கட்டுரையாளர் இங்க 2 முக்கியமான உள்முரண்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறார். இதுதான் அவரோட வாதத்துல இருக்கிற ஓட்டைகளை தெளிவா காட்டுதுன்னு கட்டுரை சொல்லுது. என்னது அது? முதல் விஷயம், அவர் சொல்றார், துலுக்கன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்துக்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிறான் அப்படின்னு. சரி, இதுல என்ன முரண்பாடு? கட்டுரையாளர் கேக்குற கேள்வி இதுதான். நான் இந்து இல்ல, இந்து மதம் ஒழியணும்னு வாழ்க்கை முழுக்க பிரச்சாரம் செஞ்சவரே இங்க இந்துக்களை ஒழித்து கட்ட பாக்குறாங்கன்னு வருத்தப்படுறது எவ்ளோ பெரிய முரண்பாடு. ஆமா, உண்மைதான். நீங்க இந்துவே இல்லனா அப்புறம் எதுக்கு அவங்கள ஒழிக்கிறத பத்தி இவ்ளோ கோவப்படணும்? இது அவரோட அடிப்படை நிலைப்பாட்டுக்கே எதிரானது இல்லையான்னு கட்டுரை கேக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் யாருக்காக பேசுறாருங்கிற குழப்பம் இங்க வருது. சரி, 2வது முரண்பாடு என்ன? அது இன்னும் சுவாரஸ்யமானது. முஸ்லிம் ஆட்சியில கொடுமை வைத்திருப்பவர்களுக்கு ஜிஸ்யா மாதிரி வரி விதிக்கப்பட்டதா அவர் வருத்தப்படுறாரு. ஆனா கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுறது என்னன்னா, குடுமிய அறுத்தெறிய வேண்டும், அது மூடநம்பிக்கையின் சின்னம்னு தீவிரமா பிரச்சாரம் செஞ்சதே அவர்தான். கரெக்ட். அப்போ அவர் ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக வரி போட்டா அதுக்கு ஏன் இப்ப வருத்தப்படணும்? இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இதுதான் கட்டுரையாளர் எழுப்புற அடுத்த கேள்வி. ஆக கட்டுரையோட வாதப்படி அவரோட 1964 பேச்சு வெறுமனே அரசியல் கோபத்துல வந்தது மட்டுமல்ல, அதுல பல உள்முரண்பாடுகளும் தர்க்கப்பிழைகளும் நிறைஞ்சிருக்கு. ஆமா. சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் என்ன தீர்வை முன்வைக்கிறார்? அதையும் இந்த கட்டுரை அலசுதா? ஆமா, தீர்வையும் அலசி அந்த தீர்வுல இருக்கிற முரண்பாட்டையும் கட்டுரை சுட்டி காட்டுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா தனிநாடுதான் விமோச்சனம் அப்படின்னு அந்த 1964 பேச்சுல அவர் சொல்றார். தனிநாடு கோரிக்கை இது அவர் முன்னாடியும் வச்சது தானே, இதுல என்ன புதுசா முரண்பாடு இருக்கு? முரண்பாடு இங்குதான் இருக்கு. கட்டுரையாளர் என்ன ஞாபகப்படுத்துறார்னா, இதே தனிநாடு கோரிக்கையே அவர் ஒரு காலத்துல பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னா கிட்டேயே போய் கேட்டிருந்தார். ஓ, திராவிடஸ்தான் வேணும்னு ஆதரவு கேட்டாரே அதுவா? அதேதான். ஆனா இப்போ அதே பேச்சுல பாகிஸ்தான ஒரு மோசமான உதாரணமாவும் சர்வாதிகார நாடாகவும் சித்தரிக்கிறாரு. அங்க பேசுனா தூக்கல போடுவான்னு சொல்றாரு. இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே. ஆமா, அப்போ நீங்க ஆதரவு கேட்டதும் அப்படியான ஒரு நாட்டுக்குத்தானா அப்படிங்கிற கேள்வியை கட்டுரை எழுப்புது. இது ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைப்பாடு இல்லையா? நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது. கட்டுரை வேற ஏதாவது தகவல் பிழைகளை அந்த பேச்சிலிருந்து சுட்டிக்காட்டுதா? ஒரு முக்கியமான தகவல் பிழைய சுட்டிக்காட்டுது. கட்டுரையாளர் பார்வையில இது ஈவேராவோட வாதத்தையே பலவீனப்படுத்துற ஒரு விஷயம். என்னது? அவர் தன்னோட பேச்சுல இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை, தமிழர்களை மூட்டை கட்டி கொண்டே வெளியே போக சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கும் துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை? அவன் பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ போகட்டும் அப்படின்னு சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. இதுல என்ன தகவல் பிழை இருக்கு? கட்டுரையாளர் தெளிவுபடுத்துறார். பர்மாவிலும் இலங்கையிலும் அந்த சமயத்துல தமிழர்களை வெளியேற்றியது பெரும்பான்மை பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள் கிடையாது. என்னது?
அப்போ அடிப்படை தகவல் கூட சரியா இல்லாம பேசியிருக்கார். அதுதான் கட்டுரையோட விமர்சனம். ஈவேரா அந்த பிரச்சனைய எடுத்து அதுக்கும் இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் முடிச்சு போடுறார். அப்போ யாரால் தாக்கப்படுகிறோம், யாரு நம்ம எதிரிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம தன்னோட வெறுப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பவத்தை வளைச்சு பேசியிருக்காருன்னு கட்டுரை கடுமையா விமர்சிக்குது. அப்போ கட்டுரையோட ஒட்டுமொத்த பார்வை என்னன்னா 1964ல ஈவேரா இஸ்லாமியர்கள் மேல காட்டிய கோபத்துக்கு காரணம் கொள்கை சார்ந்த மாற்றம் இல்ல, அரசியல் சார்ந்த விரோதம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம அந்த கோபத்தை நியாயப்படுத்த அவர் சொன்ன பல விஷயங்கள் உள்முரண்பாடுகளோடும் தகவல் பிழைகளோடும் இருந்துச்சுங்கிறதான். சரியா சொன்னீங்க. இறுதியா கட்டுரை ஒரு முடிவுக்கு வருது. ஒருவரை ஈவேரா பாராட்டினால் அதற்காக பெருமைப்பட தேவையில்லை. அதே போல தூற்றினால் அதற்காக வருத்தப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஆமா. ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா கட்டுரையாளரோட பார்வையில ஈவேராவோட ஆதரவோ எதிர்ப்போ உண்மையின் அடிப்படையில வரல. அது 100% சுயநலத்தின் அடிப்படையில மட்டுமே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் மையவாதம். ம் முஸ்லிம்கள் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த ஒரே காரணத்துக்காக 30 வருஷமா இருந்த நிலைப்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளவு வன்மத்தை கக்கினார்னா அதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு கட்டுரை கேள்வி எழுப்பி தன்னோட வாதத்தை நிறைவு செய்யுது. ஆக நீங்க அனுப்பின இந்த கட்டுரை ஒரு வரலாற்று ஆளுமையோட கருத்துக்கள் எப்படி அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறலாம்ங்கிறதுக்கு ஒரு தீவிரமான உதாரணத்தை முன்வைக்குது. உண்மைதான். 1930ல ஒரு சீர்திருத்த மார்க்கமா பார்க்கப்பட்ட இஸ்லாம் 1964ல ஒரு அரசியல் எதிரியோட கைகோர்த்ததும் ஒரு ஆபத்தா சித்தரிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு இது அப்பட்டமான அரசியல் சுயநலம் என்பதே இந்த கட்டுரையின் நேரடியான பதிலாக இருக்கு. ஆமா. இந்த ஆய்வு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு வரலாற்று ஆளுமைய நாம எப்படி மதிப்பிடுறது? சொல்லுங்க. அவரோட எல்லா கருத்துக்களையும் ஒட்டுமொட்டமா அந்தந்த காலகட்டத்தோட சூழலோட சேர்த்து பார்க்கணுமா? அல்லது இது போல சில சந்தர்ப்பங்கள்ல அவர் சொன்னதை மட்டும் வச்சு அவரை மதிப்பிடணுமா? குறிப்பா ஒரு தலைவரோட கருத்துக்கள் காலப்போக்குல நேரெதிரா மாறும்போது அதை நாம ஒரு கருத்தியல் வளர்ச்சியா, அதாவது அனுபவத்துல வந்த மாற்றமா பார்க்கணுமா, இல்ல இது போல கட்டுரை சொல்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமா பார்க்கணுமா? இந்த கேள்வியோட இந்த ஆழமான ஆய்வை உங்களுடைய சிந்தனைக்கு